friends, welcome back our channel. Sorry friends, ஒரு 2 days உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் நான் வந்து வீடியோ போடலை. இன்றைக்கி ரொம்பவுமே சுவையான ஒரு டிஷ்ஷோடு தான் வந்திருக்கேன். வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். மீல் மேக்கர் கிரேவி அதுதாங்க நம்ம இப்போ செய்ய போகிறோம். இங்கே பாருங்கள், தேவையான அளவு மீல் மேக்கர் எடுத்தாச்சு. கொஞ்சம் சின்ன வெங்காயம், தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் பெருஞ்சீரகம், மிளகு, பொட்டுக்கடலை, தேங்காய். ஆல்ரெடி நான் மீல் மேக்கரை வந்து சுடுதண்ணியில் ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க வச்சு அடுத்து நார்மல் வாட்டருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபைனலாக வந்து நம்ம போடுறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இதை நல்லா புழிஞ்சிட்டு இந்த மாதிரி எடுத்து ஒரு பவுலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிரேவியில் ஆட் பண்ணால் போதும். மீல் மேக்கர் கிரேவிக்கு தேவையான மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் போல் தேங்காய், ஆல்ரெடி நான் சொன்னேன், இந்த மசாலாலாம் இதில் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம், கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாங்க. கிரேவிக்கு தேவையான அளவு நீங்கள் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடான உடனே கொஞ்சம் சோம்பு சேர்த்துட்டு கறி மசாலா பட்டை எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்ச தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு ஸ்பூன். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன். நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவோட பச்சை ஸ்மெல்லு போன உடனே உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கிரேவி மாதிரி வைக்கிறதுக்கு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றினா போதும். இட்லி தோசைக்கு உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது கொதித்து வரட்டும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். நம்ம கொஞ்சம் மூடி வச்சிடலாம். ஒரு 5 minutes குக் ஆகட்டும். நல்லா கொதிச்சிருச்சு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மீல் மேக்கர் போட்டுக்கலாம். நமக்கு ரொம்பவுமே சுவையான நான்வெஜ் டேஸ்ட்டில் சுவை தரக்கூடிய மீல் மேக்கர் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. நமக்கு நான்வெஜ் சமைக்க முடியாத காலங்களில் வந்து இந்த மாதிரி மீல் மேக்கர் கிரேவி வச்சு சாப்பிட்டா ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிஷ் வந்து சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். ப்ளைன் பிரியாணி, கீ ரைஸு எல்லாத்துக்கும் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக நம்ம மல்லி இலை போட்டு இறக்கிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.